கிட்ட அண்ணன் என்னமோ பேச சொன்னாராம். அண்ணன் இங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல நீ. இவரை மட்டும்தான் மாமா போக சொன்னாரு. சுரேஷ் சொல்லிடாதடா. தலையை காட்டு. விடுன ஒரு கதையை 90 தடவை சொல்ல முடியுமா? விட என்ன, நம்ம தம்பி கொஞ்சம் வீக். எல்லாரும் அதையே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. இல்ல ஏய் மலரு, எங்களை பேச வேண்டாம்னு சொன்ன. உட்காருங்க நீங்க முதல்ல. சாப்பிடுறீங்களா நீங்க 2 பேரும்? இல்ல இல்ல ரேவதி இருங்க. ஏய் ரேவதி ரேவதி இங்க வா, உட்காரு முதல்ல. உட்காருன்ற போதெல்லாம் டீ காஃபின்னு கொடுக்க என்ன ஹோட்டலா நடத்திட்டு இருக்க? இல்ல நாங்க வெளியே ஆளுங்களா? காஃபி போட போனா அண்ணனுக்கு வலிக்குது. 2-3 நாளா என்ன திட்டிக்கிட்டே இருக்கா. அண்ணி கரெக்டா தானே பேசுறான். ஏன் உன் அண்ணனை திட்ட கூடாதா? அப்படி இல்ல அண்ணி, எனக்கு தாண்டா தெரியும். திட்டு வந்தா சுரேஷ் நான் ஒத்துக்கிறேன். அப்பா என்னமோ உன்னையும் மதியையும் அப்பா வீட்டுக்கு வர சொல்றாரு. அது முடியாதுல்ல சுரேஷ். அப்ப அவங்க வீட்டுக்கு போட்டோம். அது எப்படிடா? அங்கேயும் வந்து சண்டைய போடுவா. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எந்த சண்டை அது நடக்காது. நீ பாரு, நீ மதியையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சேரு. எனக்கு சுத்தமா எதுவுமே எனக்கு பிடிக்கல. நான் பாட்டுக்கு நிம்மதியா ஜாலியா இருந்தேன். கல்யாணம் யாருப்பா உனக்கு? நாங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சோமா? அப்படி கேளுங்க அண்ணி. கல்யாணம் பண்ணி வச்சது இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கல்யாணத்தை பத்தி நீ காட்ட முடியும். அத காட்டாத வர, உன் மனசுல இருக்கிறத சொல்லாத வர. சரி 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 சரி. டேய், நீங்க வேலைக்கு போகணுமா? போகணும். சரி, கண்டிப்பா வந்தே ஆகணுமா? ஆமாண்டா, வந்தே ஆகணும். இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா? வெளில போலாமா? எப்ப பார்த்தாலும் இப்படி பேசிட்டே இருந்தா போதுமா? ஏதாவது டவுட்னா எனக்கு கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு சோஷியல் மீடியா, மூவிஸ் நேரம் சின்சியரா படிச்சுதானே ஆகணும். மேடம் சொல்லுங்க. மா வாமதி, மா இங்க என்னமா பண்ற? உன் வீட்டுக்கு வந்து பாக்கலான்னு நினைச்சா நீ உன் நாத்து சொல்லுவாரு. அதான் காலேஜுக்கே வந்துட்டேன். தேங்க்ஸ்மா. நீ நல்லா இருக்கிய மதி? நான் நல்லா இருக்கேம்மா. எனக்கு என்னம்மா கோவம்? நீ வேண்டாம் வேண்டான்னு சொன்ன பெருவமா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ நல்லா இருப்பேன்னு நினைச்சுதான் உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சோம். நம்ம வீட்டுல இருக்கேன்னு தானே மதி வந்த. எதுக்கு சட்டுன்னு கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போடுற? ஒரு 4 நாள் வந்து இருடி. ஏண்டி வெறுத்த மாதிரி பேசுற? அப்படிலாம் பேசலாமா? எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. பரவாயில்ல, நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மாத்தி மாத்தி எனக்காக நீங்க ஓடி வந்துட்டு இருக்கோம். வேண்டாம். அது எப்படி மதி? எதுவுமே இது வரைக்கும் நடக்கல. அப்படி ஏதாவது நடந்தா இத நான் திமிர்லயோ வெறுப்புலயோ சொல்லலாமா? இந்த மாதிரி சமாளிச்சுப்பா. நான் போகலடி இன்னும். தெரிஞ்ச குடும்பமா? ஒரு வயசுதான் சின்னவாவ. ஆனா சித்தப்பா இந்த மாதிரி நல்ல காரியம் எல்லாம் பண்ணவே மாட்ட சொன்னாரு. ரொம்ப தூரம்லாம் இல்ல. பொண்ணு என்ன பண்ணுதான்? மலரு, நான் வராம எப்படி? அதெல்லாம் கண்டிப்பா வருவேன். சரி அப்படின்னு அவனும் தலைய மட்டும் ஆட்டி. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மலரு, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? இது யார்கிட்ட
போன்ல பேசிட்டு இருந்த? ஆமா. நீ ரொம்ப அவனுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு. அவன் இப்போ நல்ல வேலை தான் பாக்குறான். நல்ல வேலையா இருந்தாலும் அவனும் ட்ரை பண்ணா மாமா. எக்ஸாம் ஏத்த மாதிரிதான் ஒரு சாதாரண குடும்பத்துல பொண்ணு பார்த்திருப்பாங்க. ஆனாலும் உன் தம்பிக்கு கல்யாணம் ஆகுறதுல அப்படிலாம் அவங்க நினைக்கல அத்தை. நீதான் அப்படி சொல்ற. ஆனா எனக்கு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அப்புறம் நாங்க முடியாதுன்னு சொல்லுவோம். அவங்க ஸ்ருதிக்கு நாம நல்ல இடத்துலதான் பையனை பாப்போம்னு கிளை போல இருக்கு. உண்மை கசக்க தானே செய்யும். அப்படிங்களா மதி? என்ன மேம்? எல்லாம் நீங்க பர்மனன்ட் ஆக போற விஷயம்தான். உங்களுக்கு எதுவும் நியூஸ் வந்துச்சா? வந்துச்சு. ஓ, ஆபீஸ்ல பேசிக்கிட்டாங்க. சம்பளம் அதிகமா வரும். அப்படியா? அதோட டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் இன்னும் நல்லாவே செய்ய முடியும். இருக்குல்ல. அது எப்படி இல்லாம கண்டிப்பா இருக்கு. காலேஜ் கேண்டீன்ல வாங்கி கொடுத்து மேனேஜ் பண்ண அது போதும் மதி. சார் வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். என்னடா இவன் கொஞ்ச நேரம் முன்னாடி போன்ல பேசினவன் இப்ப நேர்ல வந்து உட்கார்ந்துருக்கானேன்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல சார். ரொம்ப நல்ல வேலை செய்யற ஸ்டாஃப். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க பேரு தான் முதல்ல இருக்கு. எங்க வீட்டு பொண்ணு இப்போ மதி வேலைக்கு வர்றது. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு குடும்பம் முக்கியம் சார். அதனால நான் சொன்னா கேப்பீங்கங்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். நீங்க சொல்லி விட முடியுமோ அதை நான் பாக்குறேன். நீங்க பாருங்க, உங்களால என்ன பண்ண முடியுமோ